ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது அது பாவம் செய்யாதபடி நம்மை தடை செய்யும். நாம் என்ன பாவம் செய்தாலும் சரி, மனிதர்களுக்கு விரோதமாகவோ தேவனுடைய கட்டளைகளை மீறினாலோ அது தேவனுக்கு விரோதமான பாவம்தான். இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தனக்கு சேர வேண்டிய சொத்து பங்கை பிரித்து கொண்டு சென்று கெட்ட நண்பர்களோடு அவைகளெல்லாம் அழித்து போட்ட பிற்பாடு அவனுக்கு சாப்பிட ஆகாரமும் இல்லாத போது தன் தகப்பனை நினைத்து தகப்பனிடம் அவன் வரும்போது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். யோசேப்புடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேலே ஆசைப்பட்டு அவனை தவறான நடத்தைக்கு அழைத்த போது, நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன் மேல் வஸ்திரத்தை விட்டு ஓடிப்போய் தன்னை காத்து கொண்டான். தேவனே, உமக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சங்கீதம் 40 வாசிக்கிறோம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் இருக்கும்போது பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கும்போது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிற்றியே ஜீவ வழியாக இருக்கும்போது நம் நடைகள் பிசகாதபடி கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க முடியும். சத்திய வேதம் நம் வாயில் இருக்கும்போது நம்முடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய நடைகளை காக்கிறது, நம்முடைய பேச்சிலே சுத்தம் காணப்படுகிறது. அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தூதர்கள் எல்லாரும் ஓய்வில்லாமல் போற்றி பாடி துதிக்கிற வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசித்து அதை தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. யோசேப்பை போல பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் வைத்து எங்கள் உள்ளத்திலே வைத்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.